பிளாட்டுலன்ஸ்ங்கிறதுக்கு அர்த்தம் காற்று வெளியேற்றம் இல்ல வாயு வெளியேற்றம். சங்கடமான விஷயம்தான், ஆனா இது பொதுவான உடல் செயல்பாடு. சில நிமிடங்களுக்கு ஒரு தடவைன்னு ஒருத்தர் இதை தொடர்ந்து செஞ்சா அது ஒரு ப்ராப்ளம் ஆகுது. இந்த கண்டிஷன்ல ஒருத்தர் தன்னோட வயிறு எப்பவுமே ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. வயிற்று வலி ஏற்படலாம், ஏப்பமும் வரலாம். இந்த நிலை ஏற்பட்டா ஒருத்தரோட வயிறுலேயும் குடல்லையும் அளவுக்கு அதிகமான வாயு சேருதுன்னு அர்த்தம். அதிகமான அந்த வாயு சேரதுனால அழுத்தம் அதிகமாகி அது உடலோட பின்துவாரம் வழியாவோ ஏப்பமாவோ வெளியேறுது. சில சுலபமான வீட்டு வைத்தியங்களை கொண்டு இந்த வாயு வெளியேற்றத்தை நம்மளால சுலபமா குணப்படுத்த முடியும். ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சமா அதுல ட்ரை ஜிஞ்சர் பவுடர், அதாவது இஞ்சி பவுடரை சேர்க்கணும். கூடவே கொஞ்சமா அசஃபோடிட்டா பவுடர், அதாவது பெருங்காய பவுடரை சேர்க்கணும். கூடவே கொஞ்சமா கருப்பு உப்பு சேர்க்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இத ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க. வெதுவெதுப்பான தண்ணி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடரை சேர்த்துக்கோங்க. கருப்பு மிளகு பவுடர்னு சொல்லுவாங்க. கூடவே 1 டீஸ்பூன் ட்ரை ஜிஞ்சர் பவுடரை சேர்த்துக்கணும், அதாவது இஞ்சி பவுடர். அதோட 1/2 டீஸ்பூன் கார்டமம் சீட் பவுடர், அதாவது இதை ஏலக்காய் பவுடர்னு சொல்லுவாங்க, அதையும் சேர்த்துக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். இஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதை சின்ன சின்ன ஸ்லைஸா வெட்டி எலுமிச்சை சாறுல 1 மணி நேரம் ஊற வச்சு அதுல சில ஸ்லைஸ் எடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் சியூ பண்ணுங்க. நீங்க புதினா இலையையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மெல்லணும். சுவாசத்தை தூய்மையாக்குறதோட இல்லாம அதுல இருக்கிற பச்சை கற்பூரம் செரிமான தசைகளை ஆற்றி வாயு வெளியேற்றத்தையும் வயிறு வீக்கத்தையும் வயிறு வலியையும் குறைக்குது. கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் கூடவே கூடாது. ப்ராக்கோலி, முட்டைகோஸ், பீன்ஸ், காலிஃப்ளவர், ஈஸ்ட் ஃபுட்டான பிரெட்டையும் சீஸையும் தவிர்க்கணும். சாப்பிடுற உணவை நல்லா மென்னு சாப்பிட்டாதான் செரிமானம் நல்லா இருக்கும். நல்லா சாப்பிடுங்க, உடல் ஆரோக்கியமா பாத்துக்கங்க. இது போன்ற இயற்கை வீட்டு வைத்தியங்களை அறிய www.homeveda.com வருகை தாருங்கள்.